வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருந்தபடியே உடல் பருமன் குறைய எளிமையான ஒரு 3 பயிற்சிகள் பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் தரையில பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பெண்கள பொறுத்தவரைக்கும், மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். பயிற்சிகள் முடித்த பிறகு நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, ஒரு 25 நிமிடங்கள் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. இப்போ அந்த பதிவை பார்க்கலாம். இப்ப இந்த நிலைக்கு வந்துரும். வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு இந்த காலை மடக்குறோம். எந்த காலை மடக்குறோமோ, உங்களால எந்த அளவுக்கு காலை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். நம்ம நிமிர்ந்த நிலையில இருக்கணும். கை பார்த்தீங்கன்னா இங்க கொண்டு வரும். இந்த காலை மடக்குறோம். அதனால இந்த கை கொண்டு வரும். இந்த கைய வந்து இங்கிருந்து கொண்டு வரும். இங்க பிடிக்கிறோம். உங்களால எங்க பிடிக்க முடிகிறதோ, இப்ப உதாரணத்துக்கு என்னால இங்க பிடிக்க முடியும்னா பிடிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு என்னால இங்க தான் பிடிக்க முடியுதுன்னா தவறு இல்ல. இப்போ உங்களுடைய கழுத்து பகுதி இந்த டைரக்ஷன்ல திருப்பணும். இது கூட பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்னால இந்த அளவுக்கு தான் முடியுது ஆரம்ப காலகட்டத்துல தவறு இல்ல. ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை. நம்ம அப்படியே இருக்கலாம். சாதாரண மூச்சு. இப்போ லெஃப்ட் லெக் செய்றோம். கொண்டு வரோம். இப்ப இந்த காலம் மடக்கிறதுனால இந்த கையை கொண்டு போறோம். இதுல செய்யறதுனால உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பெல்லி குறையும், சைடு ஃபேட் குறையும், தோள்பட்டை வலி குறையும், முதுவலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை. இப்போ நம்ம இரண்டாவது சுற்று பார்க்கலாம். யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். கேஸ் டேபிளுக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதிக்கு நல்லது. கண் பார்வை தெளிவடையும். இப்போ இந்த கால் செய்றோம். இதுல நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா 2 சுற்றுகள் பார்த்தோம். இதன் பேர் வந்து வக்ராசனம். அதாவது ஒரு வக்கரமான ஒரு தோற்றத்துல இருப்பதனால இதற்கு வக்ராசனம் பேர் பார்க்கலாம். இது செய்வதனால உங்களுக்கு அதாவது நம்மளுடைய பெல்லியும் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சைடுல இருக்கிற இந்த இடுப்பை சுற்றி இருக்கின்ற அதாவது உங்களுடைய உடல் பருமன் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தோள்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ அடுத்த பதிவு பாருங்க. இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம். காலை இப்படி கொண்டு வரோம். இந்த அளவு போதும். கைய உங்களுடைய மூட்டுக்கு சற்று மேல் ஸ்தானத்துல வைக்கிறோம். ஒரு 25 எண்ணிக்கை.
இப்போ இந்த பக்கம் செய்யறோம். இப்போ இரண்டாவது சுற்று பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் பாக்குறோம். ஆசனத்துடைய பெயர் வந்து திரிகோணாசனம். அதாவது முக்கோண நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது இந்த சைடுல ஏற்படுகின்ற கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது இடுப்பு ஸ்தானத்தில் சேருகின்ற கொழுப்பு பகுதியை சரி செய்கின்ற ஒரு முக்கிய பயிற்சின்னு பார்க்கலாம். கண் பார்வை தெளிவடையும், தோள்பட்டை வலிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். உங்களுடைய உடல் பருமனும் குறையும், மூட்டை பலப்படுத்தக்கூடிய, உங்களுடைய கால் மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆசனமும் பார்க்கலாம். இதுல 25 எண்ணிக்கை நம்ம 2 சுட்டுகள் செய்யலாம். இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம். இப்போ இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு உங்களுடைய இரு கால்களையும் கொண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி கொண்டு வரும். இதுல கால்கள் கொண்டு வரும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு, ஒரு 25 எண்ணிக்கை. இதுல செய்யும் பொழுது இந்த பகுதியில நல்ல ஒரு அழுத்தம் தெரியும் உங்களுக்கு. இதுல உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல், மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் ஆக்கும். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சக்கரவதிக்கு நல்லது, முதுவலிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய இருதயம், நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. இப்போ இரண்டாவது சுற்று. இந்த ஆசனத்தோட பெயர் பாத்தீங்கன்னா பவன முத்தாசனம். அதாவது நம்மளுடைய வாயுகளை வெளியேற்றுவதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே போல கருப்பையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய ஆசனமும் பார்க்கலாம். சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. அதே போல கேஸ் டேபிளுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை, பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இந்த ஆசனங்கள்ல இப்ப பார்த்த அந்த 3 ஆசனங்களும் காலையில ஒரு தடவை செய்யலாம். ஈவினிங்ல உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்துல ஒரு தடவை செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.